ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மாமிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னோட நைட் ரூட்டீன் அதாவது க்ளீனிங் ரூட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் வந்து 8 o'clock வந்து டின்னரை முடிச்சிருவோம். ஏன்னா பசங்களுக்கு 8:30 பசி வந்துடும். ஹஸ்பண்டும் 7:30 ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பசியோடு வருவாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் 7 வந்து டின்னர் ரெடி பண்ணிவிடுவேன். 8 o'clock சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கிச்சன் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். குழந்தைங்களும் வந்து ஒரு 9 o'clock தூங்க போயிடுவாங்க. பசங்களை வந்து அவங்க அப்பா தூங்க வைப்பாங்க. சப்போஸ் குழந்தைங்க வந்து என்னோடய ப்ரெசன்ஸ் தேவை அப்படின்னா கூப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு கடகடன்னு போயிடுவேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்து சிங்கில் வந்து போட்டுடுங்க. சிங்கில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆயில் பாத்திரம்லாம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு வச்சு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நான் ஏதாவது அடிப்பிடிச்ச பாத்திரம்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் சுடு தண்ணி போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பால் பாத்திரமும் கொஞ்சம் நீங்கள் ஊற வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணும்போது சின்ன பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுவேன். அதாவது பிளேட்டு, டம்ளர் அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவேன். சின்ன பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணி அந்த க்ளீன் பண்ண பக்கெட்டில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த சிங்க்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். பெரிய பாத்திரத்தை வந்து கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம லேட்டாக வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் நான் வந்து செஞ்சுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அதை நம்ம கிளியர் பண்ணிட்டாவே பாதி பாத்திரம் சிங்கில் இருக்கிற பாதி பாத்திரம் வந்து கிளியர் ஆன மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாகவே க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் க்ளீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து லேட் பண்ண மாட்டோம். அது மாதிரி சில டைமில் ரொம்ப முடியாத போது எனக்கு அதிகமாக பாத்திரம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா சைடில் வந்து ஏதாவது ஒரு சாங்கோ அல்லது வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோவோ கொஞ்சம் தூரமாக ஃபோனில் வந்து தண்ணி படாத மாதிரி போட்டு வச்சுட்டு என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து அப்போ வந்து நமக்கு அந்த அளவுக்கு பாத்திரம் இருக்கும்போது அந்தளவுக்கு ப்ரெஷர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்க வேண்டியது இருந்தனால நான் வந்து எதுவும் வீடியோலாம் போட்டுக்கல. ஜஸ்ட்டு நான் வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஃபோனில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டு என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கை நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுற வீடியோ வந்து பிடிக்குமான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து கமெண்ட் வந்து எந்த கமெண்ட்டும் வந்து நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணாதனால எனக்கு வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க, எந்த மாதிரி வீடியோ எந்த ஜானரில் உங்களுக்கு போடுறது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக நான் வந்து கம்மிங் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நான் எப்போவுமே விம் சோப் யூஸ் பண்ணுவேன். கூட வந்து கொஞ்சம் அன்றைக்கி வந்து நான்வெஜ்லாம் ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட விம் லிக்விடும் கொஞ்சம் நான் வந்து டைலூட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாகவே வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லும் வந்து பாத்திரத்தில் தெரியாது. இப்போது ஓரளவுக்கு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை வந்து எப்போவுமே ஒரு ஈர துணி வச்சு வாய்ப் பண்ணிவிடுவேன் நான். ஏன்னா வந்து ஏதாவது நம்ம சமைக்கும் போது வந்து கொட்டி இருக்கும், அந்த ஸ்டெயின்ஸ்லாம் வந்து இருக்கும். அதனால் வந்து லைட்டாக ஈர துணி வச்சு நம்ம வந்து நல்லா தொடச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரை கிளாத்தை வந்து துடைக்கும் போது லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து தொடச்சிருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ லைட்டாக வந்து ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரை துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நைட்டே நம்ம எப்போவுமே வந்து கிச்சனை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா மார்னிங் நம்ம எழும்பி வரும்போது கிச்சனை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் வராது, ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பசங்களோட குட்டி குட்டி துணியை தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அது வந்து நிறைய இருக்கும், அதனால் தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து 1 or 2 டைமில் ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து தூக்கி போட்டுடுவேன். இங்கே என்னோடய கிச்சனில் வந்து மணி பிளான்ட்டை 1-2 இடத்த வந்து வச்சுருப்பேன். ஏன்னா அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் ஃபீலை வந்து கொடுக்கும். அதுவும் வந்து அடிக்கடி வந்து வீடியோக்காக வந்து கிச்சனை வந்து காமிக்கிறதுனால அந்த மாதிரி பிளான்ட்டும் இருக்கும்போது பார்க்குறதுக்கும் ஒரு நீட் லுக்காக இருக்கும். அதனால் வந்து மணி பிளான்ட் வச்சுருப்பேன் நான். அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணி ஊற்றிட்டாலே போதும், ஃப்ரெஷ்ஷாக வளரும், நல்லா வேர் விட்டு. நீங்கள் கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த வேரும் வெளியே தரும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒன்று வந்து கண்ணாடி பவுலில் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வாஷ் பண்ணி போட்டிருக்கிற பக்கெட்டில் இருந்தும் கொஞ்சம் தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து சிந்தி இருக்கும். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி நான் கிளாத்தில் பிழிஞ்சு சிங்கில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து சிங்கையும் வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுடுவேன் நான். அதாவது க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். ஏன்னா வந்து அந்த உப்பு கரை எங்கள் தண்ணி வந்து அதிகமாக உப்பு இருக்கும், அதனால் வந்து சிங்க்கெல்லாம் ரொம்ப உப்பு கரை படைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால சிங்கையும் 1 டைம் நான் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுடுவேன். அடிக்கடி வந்து நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம வந்து வினிகர்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு உப்பு கரை வந்து படியாது. இருந்தாலும் நான் எந்த அளவுக்கு நான் வாஷ் பண்ணாலும் லைட்டாக எங்களுக்கு உப்பு வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும். பட் நான் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை கழுவிட்டு வந்து நான் அந்த சிங்கையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். அது மாதிரி வந்து நான் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாத்தையுமே வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கு போட்டுடுவேன். நான் வந்து எப்போவுமே வாஷ் பண்ணும்போது ஆப்ரான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா குழந்தைங்க வந்து குட்டியாக இருக்கும்போது நான் பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அழுதுருவாங்க. அந்த டைமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கும். அப்போ வந்து டக்குன்னு தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே நான் வந்து
ஆப்ரான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது வந்து ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால ஆப்ரான் யூஸ் பண்ணியிருந்தாலும் லைட்டாக ஸ்வெட்டிங் ஸ்மெல்லாக இருக்கனால ஒன் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தூங்கிடுவேன். சம்மர் டைமில் மட்டும் தான் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டாக நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி நான் வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் மாவெல்லாம் கொட்டியிருக்க இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிக்சியையும் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். டெய்லியுமே லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு ஈரத்துணி வச்சு வைப் பண்ணிட்டாலே போதும், நமக்கு வந்து அந்த இடத்த பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை தான் மிக்சிலாம் கழுவணும் அந்த மாதிரி கிடையாது. டெய்லியுமே நைட் தூங்கும்போது ஒரு கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க, தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கும் அடுத்த நாளும் பார்க்கறதுக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டீப் க்ளீன் பண்ணும்போது நல்லா வந்து நம்ம ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பட் வந்து டெய்லி ரூட்டீனில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஈரத்துணியில் நீங்கள் வைப் பண்ணாலே போதும், ரொம்ப வந்து அழுக்கு அதில் செய்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. நெக்ஸ்ட் நான் அடுப்பு, நெக்ஸ்ட் இண்டக்ஷன் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு கிச்சனையும் ஒன் டைம் வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டு ஹாலையும் வந்து பெருக்கி விட்டுடுவேன். எப்போவுமே வந்து ஈவினிங் மேலே பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் குழந்தைங்கள்லாம் வீட்டில் குட்டியாக இருக்கிறனால அங்கங்கே ஏதாவது கொட்டி வச்சுருப்பாங்க. அதனால் எப்போவுமே வந்து நான் நைட்டு ஒன் டைம் வந்து பெருக்கி விட்டுட்டு குப்பையெல்லாம் வெளியே தான் போட்டிருப்பேன். ஏன்னா கிச்சனில் வந்து நான் வந்து வேஸ்ட் குப்பையை வந்து வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வந்து வேஸ்ட் குப்பையை வந்து நம்ம சேர்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன கொசுலாம் வர மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மீத இருக்கிற இந்த வேஸ்ட் பார்ட்டை மட்டும் தான் வந்து சின்னதாக ஒரு பவுலில் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். மற்றபடி காய்கறி குப்பை எல்லாமே ஒவ்வொரு டைமே வந்து நான் வந்து வெளியில் கொண்டு போய் போட்டுடுவேன். வெளியில் தான் வந்து வேஸ்ட் பக்கெட் வச்சுருக்கேன் நான் வேஸ்ட் போடுறதுக்காக. ஸோ அங்கே கொண்டு போய் வந்து போட்டுடுவேன். அதனால எங்கள் கிச்சனுக்குள்ளே வந்து இந்த சின்ன சின்ன கொசு வர தொந்தரவும் வந்து இல்லை. இது மாதிரி டெய்லியுமே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்னிங் எழும்பி வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து நமக்கு ப்ரெஷரே தெரியாது. மார்னிங் வந்து நம்ம என்ன வேலையை முடிக்கணும்னு நினச்சோமோ அதை கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து முடிப்போம். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதும் என்னுடைய வேலைகளை வந்து நைட்டே நான் முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகும்போது மார்னிங் வந்து டக்குன்னு எழும்பி வந்து எனக்கு அன்றைக்கான வேலைகளை வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூஜையான வேலையாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே ஈஸியாக எனக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் 2 நாள் முடியல, நம்மளால் எந்த பக்கம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. பட் வந்து ரெகுலராக நம்ம இந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக எழும்பலாம். ஏதாவது காஃபி டிகாஷன் போட வேண்டியது, நெக்ஸ்ட் வந்து கீரைலாம் ஏதாவது நாளைக்கு மார்னிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து நைட்டை பண்ணி வச்சிருவேன். அது மாதிரி பூண்டு குழம்பு, பூண்டு சட்னிலாம் பண்ண போகிறனாலும் அன்றைக்கே வந்து நான் வந்து செஞ்சுருவேன். நான் அதாவது அந்த ப்ரீ பிளான் வந்து அன்றைக்கே வந்து செஞ்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து பூரிலாம் நாங்கள் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அதனால வந்து கொஞ்சம் சோம்பு தண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா வந்து ஆயில் ஐட்டம் இப்போதைக்கெல்லாம் ஒரு 35 வயசு மேலே ஆகும்போது ஒரு மாதிரி நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கிறனால நைட் வந்து ஒரு சோம்பு தண்ணி அல்லது ஒரு ஜீரக தண்ணி வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ மார்னிங் வந்து கூலுக்காகவும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து யோசிச்சு, நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, யோசிச்சு அதுக்கான பிளானிங் வேலையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் ஈஸியாக வேலையை வந்து முடிக்கலாம். இப்போ கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை தான் நான் வந்து பார்க்கணும். ஸோ நைட்டை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும். லைட்டாக வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு சோப் அல்லது ஃபேஸ் வாஷ் ஏதாவது போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வந்துட்டு நம்ம நைட் நல்லா டீப் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த விளக்கெண்ணையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து கோல்டு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து வார்ம் பண்ணிவிட்டு, ரொம்ப இல்லை லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து நைட்டு பெருவரலையும் வச்சுட்டு படுக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த சம்மர் சீசனில். சப்போஸ் நீங்கள் ஏசியில் படுக்கிறீங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாது. பட் வந்து நீங்கள் பழக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அதே மாதிரி வந்து நைட்டு உங்களுக்கு ஏதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மலைக்குடல் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஆயிலை வந்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது உங்களுக்கு மார்னிங் வந்து அந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நான் மார்னிங் வந்து கரெக்டான நம்ம காலைக்கடலை முடிக்கலனாலும் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பரான அவங்கள வேலையை வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி டெய்லி ரூட்டீனில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம். ஸோ நைட்டை வந்து நான் விளக்கெண்ணெல்லாம் தடவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து போய் தூங்கியாச்சு. மார்னிங் வந்து நைட்டு போன அந்த டயர்டில் எனக்கு சூப்பராக வந்து தூக்கம் வந்துடும். மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4:30க்கு நான் அலாரம் வச்சேன் அப்படின்னா 4:30க்கு அலாரம் வச்சேன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து எழும்பி வந்துடுவேன் நான். ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை, அதனால தான் எனக்கு கரெக்டாக வந்து முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுவும் வந்து அன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ மார்னிங் வந்துட்டேன், வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சி வச்சாச்சு. பால் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி போட்டு வச்சிட்டோன்னா சீக்கிரம் வந்து கொதிச்சு வந்துடும். ஸோ அன்றைக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நான் கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து பூஜையை வந்து ரிலாக்ஸ்டாக முடிச்சுட்டு அன்றைக்கான குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், அந்த வேலையும் வந்து நம்ம பூஜையை முடிச்சுட்டு ஒரு 5:30 5:20க்கெலாம் வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அறக்க பறக்க வந்து நம்ம காஃபியை குடிச்சிட்டு படப்படப்படான்னு வந்து ஏதாவது ஒரு கட்டிங்கு எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி நம்ம நைட்டை வந்து கிளியராக எல்லாம் செஞ்சுட்டு படுக்கும்போது மார்னிங் ரிலாக்ஸ்டாக நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய பூஜை வேலைகளையும் கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சுட்டு நிம்மதியாக ஒரு உட்காந்து ஒரு டீ அல்லது காஃபியும் எடுத்துகிட்டு நம்மளுடைய குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம பொறுமையாக செய்யலாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்ககிட்ட நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும் அல்லது வேறு எந்த ஜோனரில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி நான் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.